கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறை அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு ஆண்டு பெருவிழாவை நோக்கி மகிழ்வோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள், அறிவுரைகள், கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல இந்த நற்செய்தியை 4 பிரிவுகளாக பார்ப்போம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, உண்மையான அச்சம். பேதுரு இன்னும் அதிகமாக அச்சப்பட்டார், மீனவராக இருந்தும். 3, இயேசு தரும் அருள். 4, அருள் தரும் வாழ்வில் அச்சம் நீங்கி வாழ முடியுமா? 1, நற்செய்தியின் பின்னணி. இந்த வாரம் நற்செய்தி நமக்கு ஒரு அழகிய பாடத்தை சொல்லித் தருகிறது. அதை சற்று விரிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், கடந்த வாரம் 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்ததாக பார்த்தோம். அதில் இறைவன் பராமரிக்கின்ற இறைவன், த ப்ராவிடென்ஷியல் காட் என்று நாம் பார்த்தோம். இறைவன் பராமரிக்கும் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இந்த வாரம் நீங்களும் நானும் சீடர்கள் புரிந்து கொண்ட ஒரு புதிய பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கடல் மீது இயேசு நடந்து வருகின்ற அந்த நிகழ்வு. இறைவன் பாதுகாக்கின்ற இறைவன் என்று நாம் இதை பார்க்கிறோம். த ப்ரொடெக்டிங் காட். சீடர்கள் இந்த இரண்டையும் தங்கள் வாழ்நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதைத்தான் சீடர்கள் வழியாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நானே பராமரிக்கின்ற இறைவன், நானே பாதுகாக்கின்ற இறைவன். ஆகவே இந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அப்பொழுது அந்த சீடர்கள் புரிந்து கொண்டார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. முழுமையாக ஒருவேளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உயிர்த்த பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிறப்பாக புரிந்து கொண்டார்கள் என்பது உண்மை. வாழ்வில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், சவால்கள், சறுக்கல்கள், இவைகளையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டும் நமக்கு சொல்லுகின்றன. பராமரிக்கின்ற கடவுள், பாதுகாக்கின்ற கடவுள். ஆகவே வாழ்க்கை சூத்திரத்தை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். எப்படி சமாளிப்பது, என்ன செய்வது என்று. இப்பொழுது 2வது பகுதிக்கு வருகிறோம். உண்மையான அச்சம். இது ஒரு போலியாக நடந்ததல்ல, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. முதல் வாசகத்திலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அரசராகமும் முதல் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே இதனுடைய முன்னணி உள்ளது, இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். எலியா செய்த அனைத்தையும், பொய் இறைவாக்கினர்கள் அனைவரையும் வாளினால் கொன்றதையும் ஆகாபு இசபேலுக்கு தெரிவித்தான். அவள்தான் அரசி. இதை கேள்விப்பட்ட உடனே, என்னுடைய மக்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டான் என்பதை அறிந்தவுடனே, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னாள். ஆகவே பழி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். நீ என் ஆட்களை கொன்றாய், நான் உன்னை கொல்லுகிறேன். அது அவளால் முடியும். ஏனென்றால் அவளிடம் படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. எதை வேண்டுமானாலும் அவளால் செய்ய முடியும். ஆகவேதான் எலியா பயந்து ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார். பயம், அச்சம், ரியல், இது உண்மையாக இருந்த ஒன்று. 2வதாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல்
14வது அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 14:6-7. எனவே மக்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் என்பதை அறிந்த அரசன் என்ன செய்கிறான்? பாரபோன், நன்றாக பாருங்கள் எவ்வளவு சிறப்பான படையை அவன் அனுப்புகிறான் என்று. அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். யார? இந்த இஸ்ராயல் மக்களை மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு அடிமைகளாக இழுத்து வர வேண்டும் என்பதற்காக புறப்பட்டான். அதில் எல்லா தேர்களும், அவனுடைய தேரும், சிறந்த படை வீரர்கள் எல்லாரும் போகிறார்கள். போகிறவர்கள் யார்? ஒன்றுமில்லாத, படைபலம் இல்லாத, எப்படி என்ன செய்வது என்பதற்கான முன்மதி இல்லாத மக்கள், சாதாரண மக்கள் செல்கிறார்கள். பயம். எப்படி? முன்னால் செங்கடல், பின்னால் மிகச்சிறந்த தேர்ப்படை, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி இன் த வேர்ல்ட் அட் த டைம். அந்த பெரிய படை வருகிறது, முன்னால் கடல், பின்னால் படை. என்ன செய்வது என்று அஞ்சுகிறார்கள். பயம் ரியல். அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் ஒன்றை பார்க்கிறோம். கடலிலே இயேசு நடந்து வருகிறார். நடந்து வந்த பொழுது அவர்கள் பயந்தார்கள், அலறினார்கள். அதற்கு முன்பாகவே காற்று சுழல ஆரம்பிக்கின்றது. நாம் இவ்வாறு படிக்கிறோம்: எதிர்காற்று வீசியதால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. சீடர்கள் அச்சம் கொண்டு கத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே துன்பம், வேதனை, பயம் ரியல், உண்மை. நம் வாழ்விலும் இந்த அனுபவம் நமக்கு நிச்சயமாக உண்டு. இல்லை என்று சொல்வோர் வெகு சிலரே இருக்கக்கூடும். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலும் கூட 5 அடி ஏறினால் 10 அடி சறுக்குகிறது. தோல்வி பயம், குழப்பம், குற்றப்பழி உணர்வு சுற்றி சுற்றி அடிக்கிறது. செய்த தவறையே திரும்ப 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 செய்கிறோம். இதிலிருந்து மீள முடியாதா, வெளிவர முடியாதா என்று ஏங்கக்கூடியவர்கள், வீண் பழி சுமத்தக்கூடியவர்கள், வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே அடுத்தவனை பற்றி தான் பேசுறது. எதுவாக இருந்தாலும் சொல்வதெல்லாம் பொய் என்று தெரிந்தும் அடுத்தவர் பெயரை கெடுப்பது, வீண் பழி சுமத்துவது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏராளமாக சந்தித்திருக்கிறோம். நல்லவர்கள் வாழுகிறார்கள், தீயவர்கள் வாழுகிறார்கள், நல்லவர்களால் ஏன் வாழ முடியாது என்றெல்லாம் மனதில் குழப்பங்கள், எதிர்கால சிந்தனைகள், திருமணம் எப்படி இருக்கும், வாழ முடியுமா முடியாதா என்று ஏராளமான பிரச்சனைகள் நமக்குள் இருக்கின்றன. நம்முடைய அன்றாட வாழ்வை சற்று சோதித்து பார்த்தால் இவைகளெல்லாம் நமக்கு புரியும். இப்பொழுது 3வது பகுதிக்கு செல்கிறோம். இறை இயேசு அச்சம் நீக்கி அருள் தருகிறார். அச்சம் போக்கி அருள் என்று ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எப்படி? Fear and faith cannot go together. இதுதான் வாழ்க்கை சூத்திரம். பயமும் நம்பிக்கையும் ஒன்றாக பயணிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தெளிவாக அந்த பாடத்தை தான் இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். கடலில் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த உரையாடல் நமக்கு தெரியும். அந்த உரையாடலை வைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். அச்சத்தை போக்கி அருள் தருகின்ற ஒரு அருமையான நேரம் இந்த உரையாடல், இந்த நிகழ்வு. பேதுரு பயந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீனவர் தானே அவர், பழக்கப்பட்டவர் தானே, நீந்தி இருக்கலாமே, தைரியமாக கடலிலே குதித்து நீச்சல் அடித்திருக்கலாமே. பின் ஏன் அவர் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார்? அங்கேதான் ஆண்டவர் இந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். மூளை செய்யாததை முழங்கால் செய்யும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் கூவினார், கையை நீட்டி வா என்று அழைத்து கொண்டார் இயேசு.
அவர் கூவாமல் இருந்திருந்தால், கத்தாமல் இருந்திருந்தால், ஒருவேளை மீனவனாக இருந்தும் கூட அவர் தடுமாறி போயிருந்திருக்க முடியும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவர் அபயக்குரல் எழுப்பியதால் ஆண்டவர் அவருக்கு உடனே உதவி செய்தார். லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரத்தில் காணாமல் போன அந்த மைந்தனுடைய வாழ்க்கையில் அவன் செய்தது அதுதான். எழுந்து என் தந்தையிடம் போவேன், கடவுளுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்பதை ஏற்றுக்கொண்டு நான் வாழுவேன் என்று எழுந்ததால் தான் அவனுடைய பாடம் நமக்கு இன்று மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறது. அவன் எழுந்ததால் தான் அந்த தந்தையினுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஓடி கட்டி பிடித்து அவனை அரவணைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அச்சம் இருந்த இடத்திலே அபயக்குரல் எழுப்புகின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் பொங்குகிறது என்பதைத்தான் இன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் சொல்லித் தருகிறார். நீங்கள் பயப்படுவீர்கள், அஞ்சுவீர்கள், எல்லாம் உங்களுக்கு நடக்கும், ஆனால் தொய்வோடு இருந்து விடாதீர்கள், உலகை நான் வென்றுவிட்டேன் என்ற அந்த பாடத்தை அன்று அப்பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் உயிர்த்த ஆண்டவரை அறிந்த பொழுது, பின்னோக்கி பார்த்த பொழுது அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது 3வது பகுதிக்கு நாம் சொல்லுகிறோம். அதற்கு முன்பாக இதை ஒரு அனுபவமாக எப்படி திருப்பாடல் 23:4 பரிச்சயமான ஒன்றைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வாறு ஆண்டவருடைய அருள் அச்சத்தை நீக்குகிறது என்பதை பார்க்கிறோம். 23:4 மேலும் நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம். நீர் என்னோடு இருப்பதால். மீண்டும் அதே போன்று நாம் பார்க்கிறோம். எசையா புத்தகம் 41:10-13 அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எத்தனை செய்கிறார் பாருங்க. ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பவன் நானே. அருமையான தெய்வம். இந்த கடவுளது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சீடர்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே அவர்கள் என்ன துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் இறை அரசின் பணியில் விழுமியங்களிலிருந்து அவர்கள் மாறுபடக்கூடாது, வேறுபடக்கூடாது, தொய்வில்லாமல் செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர் பாடமாக சொல்லித் தருகிறார். அந்த பாடத்தை தான் இன்று நமக்கு சீடர்கள் வழியாக நாமும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரு நிகழ்வு, ஒரு பைபிள் வசனத்தோடு முடிக்கிறேன். திருமணமாகி 6 ஆண்டுகளானது. திடீரென்று 2 பேருக்கும், கணவர் மனைவிக்கு 2 பேருக்குமே ஒரு கடிதம் வருகிறது. அது மொட்டை கடிதாசியில் பேர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஆனால் அது உண்மை இல்லை. அதில் போடுகிறார்கள், கணவனை பற்றி மனைவிக்கும், மனைவியை பற்றி கணவனுக்கும் இருவரும் கள்ளக்காதல் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் மோசமானவர்கள் என்று குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். இருவரும் ஆடிப்போகிறார்கள். 1 மாதம் இருவருமே ஒன்றும் பேசாமல், புரியாமல், என்ன செய்வது என்பது தெரியாமல் அவர்களுக்குள்ளேயே ஒரு மனக்கசப்புடன், மன அழுத்தத்துடன் இருவருமே வாழ்ந்திருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் அந்த பெண்ணுடைய மனைவியுடைய நண்பர் ஒருவர் அவரிடம், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் வேளாங்கண்ணி மாதாவிடம் சென்று ஜெபித்து வாருங்கள், ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் உட்காருங்க, சரியாயிடும், வேளாங்கண்ணி மாதா புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல, இங்கே வந்து அழுது ஜெபித்து மெழுகுதிரி கொளுத்தி வைத்து விட்டு மீண்டும் நேராக தன்னுடைய கணவரிடம் சென்று, இப்படி ஒரு கடிதம் வந்ததே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்குத்தான் வந்ததாக நினைத்தார். அப்பொழுது கணவரும் சொல்லுகிறார், அதே நாளிலே எனக்கும் வந்தது, வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நன்றாக நீ கேட்டாய், வாய் சேர்ந்து வாழ்வோம், இது யாரோ செய்கின்ற சூழ்ச்சி, வாழுவோம், வாழ முடியும் என்று வாழ்ந்தார்கள். அந்த கதையை என்னிடம் சொன்னதால் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். உண்மையான பயமோ போலியான பயமோ செயற்கையாக செய்யப்பட்டதோ வாழ வேண்டும். இல்லறம் துறவரம் தனியறம், துன்பம் இல்லாத வாழ்வு இல்லை, வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ முடியும் என்ற சிந்தனையோடு வாழ்வோம். இறுதியாக எசையா புத்தகம் 46வது அதிகாரம் 33-34 பார்ப்போம்.
ஏசாயா 46, 33, 34. யாக்கோபின் வீட்டாரே, நான் சொல்வதை கேளுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கியவன் நானே, உங்களை தாங்குவேன். அருமையான கடவுள், அற்புதமான தெய்வம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்விலே அவருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் அழகாக வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் ஜெபிப்போம். அந்த அன்னை நம் துன்பங்கள் வேதனைகளை அகற்ற வேண்டும் என்பதல்ல, அதை புரிந்து கொண்டு எப்படி சமாளித்து வாழ வேண்டும் என்ற ஆற்றலையும் அருளையும் ஆவியானவரது துணையையும் தர வேண்டும் என்றாடுவோம். இல்லறம், துறவரம், தனி அறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் ஆண்டவரை கூவி அழைப்போம். அழைக்கின்ற பொழுது மறுக்காமல் மாறாமல் உதவி செய்கின்ற அந்த இறைவனினுடைய பாதுகாப்பை புரிந்து வாழ்வோம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். துன்பமே வேண்டாம் என்ற வாழ்வு அல்ல, துன்பத்தில் எப்படி நான் வாழ வேண்டும் என்ற அந்த அருள் ஆற்றலை எனக்கு தாரும், அச்சத்தை போக்கி அருளை தாரும் என்று ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, இல்லறம், துறவரம், தனியறம், மகிழ்வோடும் மனநிறைவோடும் இருக்க அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.